முதல் வாக்குறுதி. இதுவரை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் காலை உணவு வழங்கணும். திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இரண்டாம் வாக்குறுதி. 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். மூன்றாவது வாக்குறுதி. இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். நாலாவது வாக்குறுதி. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். 5வது வாக்குறுதி. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயும் ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். 6வது வாக்குறுதி. உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 7வது வாக்குறுதி. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 8வது வாக்குறுதி. பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். 9வது முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும். 10வது மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும் மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 10வது அறிவிப்பு. அன்னை தமிழை போற்ற பன்னாட்டு தமிழறிஞர்களையும் மொழி வல்லுநர்களையும் செம்மொழி மாநாடு வல்லுநர்களையும் கொண்டு செம்மொழி மாநாடு சென்னையில் நடத்தப்படும். 12வது ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கையை நாடு முழுவதும் விவாதப் பொருளாக்கி மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். 13வது சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் தொழில் முனைவராக முன்னேறிடும் வகையில் பிணை எதுவுமின்றி 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் வங்கிக் கடன் உதவி வழங்கப்படும். 14வது பேரிடர்கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயாகவும் நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாயாகவும்
மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 15வது, மாவட்டங்கள் முதல் வட்டங்கள் வரையிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். 16வது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். 17வது, ஒன்றிய அரசின் 8வது ஊதியக்குழு அறிக்கையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்த குழு அமைக்கப்படும். 18வது, அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1,50,000 காலி பணியிடங்கள் கால தாமதமின்றி நிரப்பப்படும். 19வது, அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 20வது, உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி வழங்கப்படும். 21வது, உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1,500 மாத உதவித் தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும்.